தோப்பு வெங்கடாசலத்தை தூக்கிய துரைமுருகன். மோதிக்கொண்ட அமைச்சர்கள். அதிமுகவில் இணையும் தோப்பு. அடிதடி 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 மாபெரும் சரவடி. அமைச்சர்களுக்குள்ள ஏற்பட்ட சரவடி மோதல். ஆத்திரமடைந்த துரைமுருகன் அமைச்சருக்கு ஆப்பு வைத்த கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலத்தின் பதவியை பறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டிருக்கார். இவர் ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் பதவியில் இருந்தார். கொங்கு மண்டலத்தில் அதிமுகவில் கொடிகட்டி பறந்தவர் தோப்பு வெங்கடாச்சலம். மஞ்சள் மாநகரம் ஈரோடு மாவட்டத்திலே கட்சியை வலுப்படுத்த முக்கிய பங்காற்றியவர். இவர் பெருந்துறை சட்டசபை தொகுதியில் இருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றினார். இவர் 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு தேர்தலில் போட்டியிட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு வழங்கலை. இதனால் அதிருப்தியில் இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் அந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு படுதோல்வியை அடைந்தார். இதையடுத்து அதிமுக தீய சக்தி என்றழைத்த திமுகவில் 2021 இணைந்தார். அப்போது அவருக்கு திமுகவின் ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டது. மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமாரிடம் தோப்பு வெங்கடாச்சலம் தோல்வியை அடைந்தார். இந்த நிலையில் அவர் கடந்த சில நாட்களாக திமுகவின் எந்த நிகழ்வுகளையும் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கார். இந்த நிலையில தான் அவருடைய மாவட்ட பொறுப்பாளர் பதவி பறிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது குறித்து துரைமுருகன் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கூறியிருப்பது என்னன்னா, ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஈரோடு மத்திய மாவட்டத்திற்குரிய சட்டமன்ற தொகுதிகளான பெருந்துறை தொகுதி ஈரோடு தெற்கு மாவட்டத்திலும் பவானி தொகுதி ஈரோடு வடக்கு மாவட்டத்திலும் இணைக்கப்பட்டு மாவட்ட கழக செயலாளர்கள் அந்தந்த நிர்வகிப்பார்கள் என தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தோப்பு வெங்கடாச்சலத்தின் பதவி பறிப்புக்கு என்ன காரணம் என்பதை பார்த்துடலாம். தோப்பு வெங்கடாச்சலத்திற்கும் முன்னாள் அமைச்சர் முத்துசாமிக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் பெருந்துறையில் தோப்பு வெங்கடாச்சலம் தோல்விக்கு முத்துசாமியும் ஒரு காரணம் என சொல்லப்பட்டது. இதனால் அதிருப்தியில் இருந்த தோப்பு கட்சி பணிகளில் ஈடுபடாமல் இருந்து வந்திருக்கிறார். தற்போதைய பெருந்துறை அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து விட்டார். இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வெல்ல எடப்பாடி பழனிசாமி வியூகமும் வகுத்து வர்றார். இதனால் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட அக்கட்சியில் தோப்பு இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவரம் திமுகவுக்கு தெரிய வந்த நிலையில் தோப்பு வெங்கடாச்சலத்தின் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் விரைவில் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணையலாமும் சொல்லப்படுகிறது. ஆக எடப்பாடி அவர்கள் வருகின்ற இடைத்தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தோப்புவை தொப்புன்னு பெருந்துறை தொகுதியில் களம் இறக்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.